வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. முதல் நபராக வாக்களித்தார் பிரதமர் மோடி. விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழப்பு. நேபாளத்தில் பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம். ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். பிரதமர் மோடி கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியாவின் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் இன்று இரவே அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிப்பர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பிஜு ஜனதா தளம் PRS கட்சிகள் புறக்கணித்தது. 3 கட்சிகள் புறக்கணிப்பதால் அக்கட்சிகளை சேர்ந்த 12 MPக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் 769 பேரே வாக்களிக்க உள்ளனர். இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று மாலையே எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும். விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் ரூபாய் 254 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய அவர், அடக்குமுறைதான் ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் என்றும், அடிமைத்தனம்தான் அதிமுக ஆட்சியின் அடையாளம் என்றும், திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உள்ளதாக தெரிவித்தார். மற்ற முதலமைச்சர்களுக்கும் மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் MK ஸ்டாலினும் தமிழ்நாடும் நம்முடைய அரசும் இருப்பதாக அவர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து 1,15,00,000 மகளிர் கடந்த 2 ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருவதாக கூறிய அவர், விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து. அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 வருடங்கள்ல மகளிர் 770 கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருடங்கள்ல 44 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்பால வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பசங்களை சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மத்தியானம் வா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு அப்பா அம்மாவும் கவலையோடு உட்காந்துருப்பாங்க. பையனை பசியோடு அமிச்சமே பள்ளிக்கூடத்திற்கு போய் படிச்சானா, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா அப்படின்ற அந்த கவலையோடு இருப்பாங்க. நேபாளத்தில் பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வலியுறுத்தி தலைநகர் காத்மாண்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆகஸ்ட் 28 முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த காலக்கெடு முடிவடைந்த போது மெட்டா, ஆல்பாபெட், எக்ஸ், ரெடிட் மற்றும் லிங்கின் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என்பதால் பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேபாளத்தில் Facebook, Instagram, YouTube உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக நேபாள பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மாண்டுவில் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில்
19 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று நேபாள பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வலியுறுத்தி காத்மாண்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேல் ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் ஜெருசலேமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் ஜெருசலேமில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் இந்தியா கண்டிப்பதாக கூறிய அவர், பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொண்ட கொள்கையில் இந்தியா உறுதியாக நிற்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய 18 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவில் புனரமைப்பு பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3266 திருக்கோவில் குடமுழக்கு நடைபெற்றுள்ளதாகவும், இதுவரை 7986 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதனை அடுத்து சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக விமர்சித்த சேகர் பாபு, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி திமுக தான் என கூறினார். மேலும் திமுகவை வசைபாடிய அண்ணாமலையே மக்கள் மன்றத்தில் திமுக வலுவாக இருக்கிறது என பேசி இருப்பதாக சுட்டிக்காட்டினார். எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா? சொல்லுங்கள். அவர் கம்மியாக சொல்லிவிட்டார். 234 என்று சொல்லியிருக்க வேண்டும். பாவம் 210 நிறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி. தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அதிலிருந்து எங்களுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்திறனும், எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும், குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான்கள் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார். கட்சி திருப்பி போச்சுல்ல. எப்ப சரி, நான் இன்னும் கூடுதலான வார்த்தை சொல்றேன். கோமா நிலையில் இருக்கிறது அதிமுக. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது.
இதனிடையே தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்த தங்கம் விலை 80,000 கடந்து புதிய உச்சத்தை பதிவு செய்தது. அதேபோல் இன்றும் தங்கம் விலை அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திருப்பூரில் மனநலம் பாதித்த சிறுவனை தாக்கிய காப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாய் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். திருப்பூர் கல்லூரி சாலை பாலமுருகன் லே அவுட் பகுதியை சேர்ந்தவர் சுகன்யா. இவரது கணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 2 மகன்கள் மற்றும் 1 மகளுடன் சுகன்யா தனியாக வசித்து வருகிறார். இதனிடையே மூத்த மகனை கோவை ஒண்டிப்புத்தூரில் உள்ள தனியார் காப்பகத்தில் சேர்த்து பராமரித்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக கட்டணம் செலுத்தாததால் சிறுவனை வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு காப்பகத்தினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் சிறுவனின் உடலில் அடித்து துன்புறுத்திய ஏராளமான காயங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து காப்பகத்தில் கேட்டபோது முறையான பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே மனநலம் சரியில்லாத சிறுவனை கடுமையாக தாக்கி கொடுமை செய்த காப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகன்யா கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் சாலையில் சுற்றித் திரிந்த காளை மாடு முட்டியதில் காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தை சேர்ந்த மூதாட்டி மகாலட்சுமி. இவர் காடுகளில் புற்களை பறித்து அருப்புக்கோட்டை SPK பள்ளி சாலையில் வைத்து ஆடு மாடுகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த மூதாட்டியை சாலையில் சுற்றித் திரிந்த காளை மாடு முட்டியது. இதில் அவருக்கு கை மற்றும் இடுப்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மூதாட்டி ஆம்புலன்ஸ் மூலம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் இருந்து அறுபடை வீடுகளுக்கு செல்லும் ஆன்மீக சுற்றுலாவை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர், பழனி, பழமுதிர் சோலை உள்ளிட்ட அறுபடை வீடுகளுக்கு ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 60 வயதிற்கு மேற்பட்ட 112 பேர் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய இந்த ஆன்மீக சுற்றுலாவை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அறங்காவல் குழு உறுப்பினர் அருணாச்சலம், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அரியலூர் மாவட்ட இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகே மாவட்ட காவல்துறை மற்றும் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். பொள்ளாச்சி பொதுமக்களுக்கு ஆம்புலன்ஸில் போகும் அளவிற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என திமுகவினர் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நூதன வழிபாடு நடத்தினர். பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 10ஆம் தேதி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதனை அடுத்து அவரை வரவேற்கும் விதமாக பிளக்ஸ் மற்றும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் அதன் அருகில் உள்ள ஊர்களிலும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸில் செல்லும் அளவிற்கு உடல்நலக் குறைவும் ஏற்படக்கூடாது என பொள்ளாச்சி திமுக மாணவர் அணியினர் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நூதன வழிபாடு நடத்தினர். இதில் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தென்றல் மணிமாறன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.
திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக கீழ்பெண்ணாத்தூர், தண்டாரம்பட்டு, செங்கம், கலசப்பாக்கம், சேத்துப்பட்டு, போரூர், ஜவ்வாதுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. அதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக ஏரி, குளம் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நாய்களுக்காக நடத்தப்பட்ட அலைசறுக்கு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கலிபோர்னியாவில் உள்ள கடற்கரையில் விலங்குகள் தங்கும் இடத்திற்கான நிதியை திரட்டும் வகையில் 20வது ஆண்டாக நாய் அலைசறுக்கு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு இனங்கள் மற்றும் உயரத்தின் அடிப்படையில் நாய்கள் வகைப்படுத்தப்பட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அப்போது பிரத்யேக சர்ஃபிங் பலகையில் 1 மற்றும் அதற்கும் மேற்பட்ட நாய்கள் அமர்ந்தபடி கடல் அலையில் மிதந்து குறிப்பிட்ட இலக்கிற்கு சென்று மீண்டும் கடற்கரைக்கு திரும்பியது. இதனை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. முதல் நபராக வாக்களித்தார் பிரதமர் மோடி. விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழப்பு. நேபாளத்தில் பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம். ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். பிரதமர் மோடி கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு அடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.